லார்ட். என் பேர் ஷர்மிளா, எங்கள் அம்மா பேர் ஜெயா. நாங்கள் துறைப்பாக்கத்துலேருந்து வரோம். லாஸ்ட் இயர் நான் வந்து எக்ஸாம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி அங்கிளுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப டஃப், அந்த சப்ஜெக்ட் எனக்கு பாஸ் ஆகவே முடியாதுன்னு சொல்லி அம்மா கிட்ட அழுதேன். அங்கிளுக்கு மெயில் பண்ணி ப்ரே பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த சப்ஜெக்டில் நான் பாஸ் ஆகி 80% ஸ்கோர் பண்ணேன். தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் இயர் நான் இங்கேருந்து போகிறப்ப அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு போனேன், எனக்கு லோன் ஓகே ஆகணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டேவே எனக்கு பேங்க்லேருந்து கால் பண்ணி அந்த லோனும் ஓகே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா வந்து 10 இயர்ஸாக வந்து சம்பளமே வாங்கவே இல்லை. எங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணமும் வரவே இல்லை. அங்கிள்கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினப்போ ப்ரே பண்ண சொன்னேன், அந்த பணமும் வந்து கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ, கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மே மந்த் வந்து எங்களுக்கு அப்ரைசல் போட்டாங்க. பட் ஆனால் அதில் வந்து டிஃபால்ட் ரேட்டிங் தான் எங்களுக்கு போட்டு டிஃபால்ட்டான ஹைக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வெளியே தேடும்போது எனக்கு ஒரு பெரிய எம்என்சிலேருந்து மறுபடியும் கால் வந்துச்சு. அவங்க கிட்டே நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அங்கே 500-600 பேர் உட்காந்துருந்தாங்க. என்னால் இதில் எங்கே நம்ம செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி நம்ம உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்டீஃபன் அங்கிளோட மீட்டிங்கில் போயிட்டு சாட்சியாடி நிற்பேன், ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துலையே. அப்போது எனக்கு கூப்பிட்டாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. ஸோ டெக்னிக்கல் டிஸ்கஷனில் த்ரூ ஆகிட்டேன். ஸோ இன்னொரு ரவுண்ட் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து இன்னொரு ரவுண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் என்னை கூப்பிட்டு போனவங்க வந்து டைரெக்டாகவே ஹெச்ஆர் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹெச்ஆர் கூப்பிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக சேலரி டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் என்னோட மேனேஜர்கிட்ட கேட்டது வந்து எக்ஸ்ட்ரா 3000 தான் போடுங்கன்னு சொல்லி மாதிரி கேட்டிருந்தேன். பட் ஆனால் எனக்கு 13,000 எக்ஸ்ட்ரா ஹைக் கொடுத்து இப்போ ஒரு கம்பெனியில் எடுத்திருக்காங்க. ஸோ பிரேஸ் பி டு காட். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுவோமா? மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு மரண பரியந்தம் உண்மையாயிரு. உயிரே போனா கூட உண்மைக்கு புறம்பானது ஒன்றை யோசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, செய்யவும் கூடாது. கழுத்தில் கத்தியை வச்சுட்டு ஒருத்தர் மிரட்டிட்டு இந்த பாதகத்தை செய்யினாலும் நான் சாவனே தவிர இப்படிப்பட்ட ஒரு பாதகத்திற்கு நான் உடன்பட மாட்டேன்னு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஒரு உறுதி எடுக்க போகிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்ன படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார்? உயிரே போனாலும் நான் மாயமாலமான பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டேன். என் வாழ்க்கையில மரண பரியந்தம் நான் உண்மையாயிருப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிற நேரம். நீங்க எப்ப அந்த உறுதிமொழியை எடுத்து அதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே துளிர்க்க ஆரம்பிக்கும். அப்பொழுது ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில வீடு தேடி வரும். பரலோகத்தின் பரிவாரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீர் படப்போகிற பாடுகளை குறித்தோ, நீர் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகளை குறித்தோ நீ பயப்படாத. முதல்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிற தேவையில்லாத பயங்களை எடுத்து போட விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்து சில பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைக்கு இவ்வளோ வயசாச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. பிள்ளைக்கு திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இத்தனை வயசாச்சு, இன்னும் என் பிள்ளைக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கல. இன்னும் அவன் டிகிரி முடிக்கலை. இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு இன்னொரு விதமான பயம், எனக்கு விரோதமாக யாராவது மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்களோ, செய்வன செய்திருப்பாங்களோ,
அதனால தான் எனக்கு எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியாய் முடிகிறதோ, அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில சறுக்கல்கள் நிறைய வருகிறதோ, அதனால தான் நான் எது செய்தாலும் விளங்காம போகுதோ என்று சிலர் உங்களுக்கு விரோதமாக யாராவது மந்திரவாதம் செய்திருப்பார்களோ என்று யோசித்ததன் நிமித்தம் வந்த பயங்கள். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நீ உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததன் நிமித்தம் அவைகள் பலித்து அதன் நிமித்தம் உன் வாழ்க்கையில நிறைய இழப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், அநேக உயிர் சேதங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நீ 10 நாள் காவலிலே போடப்பட்டாலும், 10 நாள் நீ ஜெயிலுக்குள்ள போடப்பட்டாலும், சிலர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போறவனுக்கு நம்ம தப்பு பண்ணணும் அதனால ஜெயிலுக்கு போனேன்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு நியாயப்படுத்துகிற ஒரு ஆறுதலாவது இருக்கும். ஆனா சிலர் தப்பே பண்ணாம அவங்க பேர்ல குற்றங்கள் சுமத்தப்படும் பொழுது அதன் நிமித்தம் அவர்கள் சில நேரங்களில் ஜெயிலுக்கு போகும் பொழுது அவருடைய இருதயத்தில் எவ்வளவு வேதனை உண்டாகும். ஆண்டவர் சொல்றார், அப்படி இருக்கும் பொழுது கூட நீ பயப்படாத, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு கண்டிப்பா ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உனக்கு வரப்போகிற தண்டனைக்கு பயந்து பாவத்திற்கு உடன்பட்டு விடக்கூடாது. இல்லைன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய அற்ப சுகத்திற்காக ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திற்கு உடன்படக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தீர்களே ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய, அவனை கொலை பண்ணனேன்னு சொல்லி ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்குள்ளால் அவனை போட்டு மூடி உயிரோட சமாதி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களால முடியலை. ஏன் தெரியுமா? அந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஏன்னா அந்த யோசேப்பு உண்மை முத்தமாய் நடக்கிறவர். எனவே ஆண்டவர் அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேருடைய திட்டங்களை முறியடித்து அந்த நேரத்தில் ஒரு சகோதரருடைய இருதயத்திலே ஆண்டவருடைய ஏவுதலின் படியாக ஒரு காரியம் நடக்கிறது. அவனுடைய சகோதரர்களில் ஒருத்தன் சொல்றான், இவனை குழியில போட்டு மூடினா நமக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய ஊரை விட்டு இன்னொரு தேசத்திற்கு நாடு கடத்திட்டோன்னா, இவன் அடிமையா வித்துட்டேன்னா நமக்கு பணமும் கிடைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இவனுடைய வாழ்க்கையும் க்ளோஸ் ஆயிரும் என்று சொல்லி திட்டம் பண்ணி வியாபாரிகளிடத்திலே அவனை விற்று போட்டார்கள். எகிப்துக்கு போகிற வியாபாரிகள் அவனை அடிமையாய் வாங்கி கொண்டு போனார்கள். ஆனாலும் அவன் அது குறித்து பயப்படலை. ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அவன் எல்லா சோதனை நேரத்திலும் உண்மையாயிருந்தான். ஒரு இடத்துல கூட அவன் புலம்பி தீர்த்ததா நீங்க பார்க்கவே முடியாது. ஆண்டவரே, நீங்க தரிசனம் கொடுத்தீங்களே, அது உண்மைதானே, நான் உண்மைதானே சொன்னேன், அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு ஒரு நாள் அவன் கேள்வி கேட்கவே இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு வாக்குவாதம் கூட பண்ணலை. அவனை விற்கும் போது அவன் இளையவன், அவனை எவ்வளவு செல்லமா அவங்க அப்பா வச்சிருந்தாங்க, அவங்க அம்மா எவ்வளவு செல்லமா அவனை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த செல்ல பிள்ளைய எப்படித்தான் செய்ய அவங்களுக்கு மனசு வந்துச்சோ அவன் எதுவுமே மறுப்பு பேசல. அந்த வியாபாரிகள், விற்கப்பட்ட வியாபாரிகள் அவனை வாங்கிட்டு போய் கைமாத்தி விட்டு இன்னொருத்தனுக்கு விற்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய ஒரு செல்வ சீமான், ஒரு பெரிய அதிகாரி, போத்திபார் அவருடைய பேர். அந்த போத்திபாருடைய வீட்டிலே, அவனுடைய அரண்மனையில அவனை கொண்டு போய் கைமாத்தி விடுறாங்க. பொதுவாக கைமாற்றி விடுறது, வீடை கைமாற்றி விடுவாங்க, பிஸ்னஸை கைமாற்றி விடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பொருளை கைமாற்றி விடுவாங்க. ஆனால் மனுஷனை கைமாற்றி விடுறது அப்படின்றது அது ஒரு பெரிய கொடுமைங்க. ஆனாலும் அவன் அந்த நேரத்திலும் மௌனமாய் இருந்தான். அவனுடைய எஜமானுக்கு அவன் மிகவும் உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய எஜமான் அவனுடைய வீட்டில் அவனுக்கு எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் கொடுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய எஜமான் இவனோடு ஆண்டவர் இருக்கிறதை கண்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவனுக்கு வாய்க்கிறது. அவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான் என்று அவனுடைய எஜமான் கண்டு கொண்டு அவனிடத்தில் நிறைய பொறுப்புகளை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எஜமான் ஆகிய போத்திபாருடைய மனைவி, இவன் வாலிப வயசுல ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லி இவன் மேல ஆசைப்பட்டு இவனை எப்படியாவது வலுக்கட்டாயமாக பாவத்திற்கு இழுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாள். யோசித்து பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்ட ஒருவன் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறான். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த போத்திபாருடைய மனைவி இவனுக்கு எஜமாட்டி.
இவனுக்கு முதலாளி அம்மா. அந்த முதலாளி அம்மா இந்த வாலிப பையனோடு தவறாக நடப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாள். ஒரு நாள் அவன் வீட்டிற்குள்ளே போகும் பொழுது அவள் அவனை வலுக்கட்டாயமாக பாவத்திற்கு பிடித்து இழுக்கிறாள். அப்பொழுது அவனுடைய மேல் அங்கி அவளுடைய கையில மாட்டிருச்சு. அந்த அங்கியும் கலட்டி விட்டுட்டு அவன் வெளியே ஓடி வந்தான். பாவத்திற்கு விலகி ஓடி வந்தான். ஏன்னா மரண பரியந்தம் உயிர் போனாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன். என்னை விற்று போட்டாங்க, அப்பவும் நான் பாவம் செய்யல. இப்பொழுது பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வயது இருக்கிறது, சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இருந்தும் பாவம் செய்யாதவன் தான் மனிதன். அங்கதான் அவன் நிற்கிறான். சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சது பிரதர், அதனால நான் தப்பு பண்ணினேன் பிரதர், சூழ்நிலை என்னை எப்படியோ தப்பு பண்ண வச்சுட்டு பிரதர் அப்படின்னு மிருகங்கள் சொல்லுகிறது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு 6 அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மிருகங்களுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. இந்த 6வது அறிவு தான் நன்மை தீமை என்னதென்று பகுத்து அறிகிற பகுத்தறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மனுஷனுக்கு கண்டிப்பா இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் பாவத்திற்கு விலகி ஓடினான். அவனுக்கு நல்லா தெரியும், இங்கேருந்து நம்ம விலகி ஓடணும்னா அபாண்டமாக நம்ம பேர்ல பழி சுமத்துவார்கள் என்று தெரிந்தும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் தங்குகிற இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு அந்த இடத்தை விட்டு அவன் ஓடினான் பாருங்க. அப்பொழுது அவள் நாடகம் ஆட ஆரம்பித்தாள். ஏன்னா அவ சொல்லத நம்புற மாதிரி இவ கையில அவனுடைய மேல் வஸ்திரம் இருக்கிறது, அவன் மேல போட்டிருந்த அவனுடைய ஆடை அவனுடைய கையில் இருக்கிறது. அப்ப அவங்க யார் சொன்னாலும் நம்புவாங்க. சொல்றா நாடகம் ஆடி, இந்த வாலிப பையன் என்னுடைய புருஷன் கொண்டு வந்து அவனை இந்த வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ளால வேலைக்குன்னு வச்சான். அவன் செய்தது என்ன தெரியுமா, என்கிட்ட தப்பா நடந்துறதுக்கு அவன் முயற்சித்தான். நான் அவனுடைய வஸ்திரத்தை பிடிங்கி வச்சிருக்கிறேன், அவன் என்னிடத்துல வந்து தவறாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி ஊராரை நம்ப வைத்தாள், புருஷனையும் நம்ப வைத்தாள். அது வரைக்கும் புருஷன் இவன் மேல, இந்த யோசேப்பின் மேல ரொம்ப அன்பா இருந்தான், ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். ஆனா மனைவி சொல்றதை கேட்கும்போது, அதுவும் ப்ரூஃபோட, இவன் போட்டிருந்த அந்த மேல் ஆடை அவளுடைய கையில இருந்தபடினால அவன் பாவத்திற்கு விலகி ஓடுறதுக்கு ட்ரெஸ்ஸை பிடிச்சோன்னு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு அவன் ஓடினான். ஆனா அதுவே இவனுக்கு இவன் பாவம் செய்ததற்கு ஒரு உத்தரவாதமாக மாறினபடியினாலே, எல்லாருக்கும் முன்பாக அடையாளமாய் மாறினபடியினாலே அவனுடைய எஜமான் வந்து அவனை தூக்கி ஜெயிலில் போட்டான். யோசித்து பாருங்க, அதான் இந்த வசனம். உங்களில் சிலரை பிசாசானவன் தூக்கி காவலில் போடுவான், அப்படின்னா ஜெயிலில் கூட போடுவான். ஆனாலும் நீங்கள் 10 நாள் நீங்க ஜெயிலில் இருப்பீங்க, ஆனாலும் முடிவு பரியந்தம் உண்மையா இருக்கணும். நீ எத்தனை நாள் ஜெயிலுக்குள்ள கடந்தாலும், அந்த வசனம் சொல்லுகிறது, நீ காலம் ஃபுல்லா ஜெயிலில் கிடப்பேன்னு வசனம் சொல்லல. அவன் தூக்கி போட்டாலும் நீ 10 நாள் இருப்ப, அப்படின்னா 15 நாள் இருப்ப, இல்லைன்னா 5 நாள் இருப்ப, இல்லை 1 மாசம் வைப்பானா, இல்லை 2 மாசம் வைப்பானா. அவன் எத்தனை நாள் வச்சாலும் சரி, அந்த குறித்த நாள் வரும் பொழுது கர்த்தரே அவனை அந்த கிடங்கிலிருந்து ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, உன் மேல என்ன பழி போட்டாலும் பரவாயில்லை, நீ பயப்படாத, மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். அவன் நாடகம் ஆடுனா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியும், இந்த ஊர்ல அவங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாரும் இல்லை, இவன் ஆயுசு ஃபுல்லா அந்த கிடங்குல கடந்து ஜெயிலில் கிடந்து. ஏன்னா அவனை ஜாமீன்ல எடுக்க கூட ஆள் இருக்காது. ஜாமீன்ல எடுக்கிறதற்கு சொந்தமோ பந்தமோ யாராவது இருந்தால் தானே ஜாமீன்லயாவது எடுக்க முடியும். இவன் ஒரு அனாதை, இவன் ஒரு அடிமையாய் வந்தவன், யாருமே அவனை வெளியே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். அவ்வளவுதான். யோசேப்பனுடைய சாவு இந்த கடங்குல தான், இந்த ஜெயில தான், அவன் அங்கே தான் சாவான் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் இருக்கிறவர்கள் கிடங்கிலே கிடந்து சாவதில்லை. ஒருவருடைய திட்டங்களையும் கர்த்தர் அப்படி செயல்படுத்த ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் குறித்த நேரம் வந்து இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டது, நீ 10 நாள் காவல்ல போட்டாலோ நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். எதுக்கு அந்த கிரீடம் தெரியுமா, தன்னுடைய மாமிசத்தை ஜெயித்தபடியினாலே. உலகம் மாமிசம்
பிசாசை ஜெயிக்கிறவனுக்கு தான் கிரீடத்தை கொடுப்பார்கள். தோல்வி அடைந்தவனுக்கு கிரீடம் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தன் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறான், ஒரு டிராஃபி பெற்றுக்கொள்ளுகிறான், ஒரு கேடயத்தை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு யாருக்கு கொடுப்பாங்க? அதை வெற்றி பெற்றவனுக்கு கொடுப்பாங்க. நீ ஓட்டத்தில் ஓடி வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல. நீ ஹை ஜம்பில் ஏறி குதிச்சு வெற்றி பெற்று நீ கேடகம் வாங்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. நீ ஒரு பெரிய பிளேயராக இருந்து அதில் ஒரு சாதனையாளராய் மாறி நீ ஒரு கேடகத்தையோ ஒரு கிரீடத்தையோ வாங்குவது பெரிய காரியம் அல்ல. நீ செய்யாத தவற்றுக்கு தண்டனை அனுபவித்து அதன் நிமித்தம் உனக்கு கிரீடம் கிடைப்பது தான் இந்த உலகத்தில் மேன்மையான கிரீடம். அந்த கிரீடத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். யோசித்து பாருங்க, எல்லாரும் நினைச்சாங்க உள்ளே செத்துருவான். ஆனா இவனை வெளியே எடுக்கிறதுக்காகவே ஆண்டவர் அந்த பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துடைய விளக்கத்தை ஒருவனாலும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த சொப்பனத்தை கொடுத்துட்டு அதை லாக் பண்ணி அந்த சாவியை யோசேப்பிட்ட கொடுத்து வச்சிருக்கார் ஆண்டவர். அதுதான் உண்மை. சொப்பனம் சும்மா ஒன்றும் வரலைங்க. அன்னைக்கு அந்த பார்வோன் ராஜாவுக்கு வந்த சொப்பனம் தானாக வந்த சொப்பனம் இல்லை. ஆண்டவர் யோசித்தாரு, இவன் என் நிமித்தம் கிடங்கிலே கிடக்கிறான், என் நிமித்தம் ஜெயிலிலே கிடக்கிறான். அவன் உண்மையாயிருந்தான், மரண பரியந்தம் உண்மையாயிருந்தான். இங்க ஜெயிலுக்குள்ளால உயிரே போனா கூட சரி, நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் உண்மையாயிருக்கிறான். அவனை நான் வெளியே எடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரும் பொதுவா வந்து சொந்தக்காரர் இருந்தா கூட ஜாமீன் தான் எடுத்திருப்பான். ஆனா நம்ம ஆண்டவர் ஜாமீன் எடுக்கிறவர் அல்ல, அந்த ஜெயிலில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர். குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஆவியிலே, சரீரத்திலே, ஆத்துமாவிலே உண்மையான விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் விடுதலையின் நாயகன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ராஜாவுக்கு சொப்பனம் வந்த பொழுது அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யாராலும் சொல்ல முடியல. அப்ப அந்த ராஜாவுக்கு மதுபானம் கொடுக்கிறவன் ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளால இவன் கூட செல்லில் அடைக்கப்பட்டிருந்தவன், ஜெயிலில் கிடங்கல இவன் கூட கிடந்து அவனுடைய சக குற்றவாளியாய் கிடந்தவன். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த விளக்கத்தை இந்த யோசிப்பு சொன்னான். அந்த அனுபவத்தை இப்ப ராஜாவிடத்துல சொல்லுகிறான். ராஜாவே, நான் ஜெயிலுக்குள்ள கிடக்கும் பொழுது என் கூட சக ஒரு கைதி ஒருத்தன் உள்ள கிடந்தான். அவனுடைய பெயர் யோசேப்பு. நான் அதே போல ஜெயிலுக்குள்ள கிடந்து ஒரு நாள் ஒரு கனவு கண்ட. அந்த கனவனுடைய விளக்கத்தை அந்த யோசேப்பு சொன்னான். அதன்படித்தான் ராஜாவே, நான் இன்னைக்கு மறுபடியும் உங்களிடத்துல வேலையில சேர்ந்து உங்களுக்கு மதுபானங்களை கொண்டு வருகிற ஒரு பணியில சர்வரா நான் வந்திருக்கிறேன். அந்த சொப்பனம் பலித்தது, அவன் சொன்ன சொப்பனம் அப்படியே நிறைவேறிற்று என்று சொன்ன உடனடியாக இந்த ராஜா யோசேப்பை அந்த ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வருகிறான். அவனுடைய ஜெயிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து ராஜா அரண்மனைக்குள்ளே வருகிறான். அவன் ஒரு குற்றவாளியாய் வரவில்லை, ராஜாவுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ப்ராப்ளம் சால்வராக வருகிறான். ஒரு குற்றவாளியாக அங்க வரலங்க. ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, யாராலும் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனை. ஒரு சாதாரண குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தனை ஜெயிலுக்குள்ளே இருந்து கொண்டு வந்து அவனிடத்துல சொல்லுகிறார், இப்படி ஒரு சொப்பனம் கண்டம்பா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு நீ கேட்ட உடனே சொல்லுவேன்னு என்கிட்ட வேலை செய்கிற இவன் சொன்னான், எனக்கு மதுபானங்களை கொடுக்கிற இவன் சொன்னான் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் அல்ல ராஜாவே, தேவன் அல்லவோ உனக்கு மங்கள உத்தரவு கொடுக்கிறவர். ஆண்டவர் தான் உங்களுக்கு மங்கள உத்தரவு கொடுப்பார், ஆண்டவர் தான் இதற்கு விளக்கத்தை சொல்லுவார், என் மூலமா சொல்லுவார், அவ்வளவுதான் என்று அந்த இடத்திலும் தன்னை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்ன பொழுது அந்த ராஜா சொல்றாரு, முழு எகிப்து தேசத்திற்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அப்படின்னா இந்திய தேசத்துல பிரசிடென்ட் எப்படியோ அதே மாதிரி ஜனாதிபதியாக அந்த தேசத்திலே அவனை உயர்த்தினார். யோசித்து பாருங்க, முந்தின நாள் அவன் ஜெயிலில் கிடைக்கிறான், அடுத்த நாள் காலையில் ராஜாவுடைய அரண்மனைக்கு வருகிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நிமித்தம் அவன் 10 நாள் காவலில் கிடந்தது உண்மை. ஆனாலும் மரண பரியந்தம் அவன் உண்மையாய் இருந்தான். தன்னுடைய உண்மைக்காக அவன் மௌனமாய் போராடினான். சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, திட்டல, கத்தல, கெட்ட வார்த்தை பேசல, சாபம் போடல. நீ எல்லாம் உருப்படுவியா, நீ எல்லாம் வழங்குவியா, என் பேர்ல அபாண்டமான ஒரு பழியை போட்டுட்டியன்னு அவனுடைய எஜமாட்டி அம்மாவை அவன் பேசவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும்
நான் மௌனமாக இருந்தால் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ பேசி முடிச்சிட்டியன்னா கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ண மாட்டார். நடு தெருவில் நின்று உனக்கு விரோதமாய் எழும்பினவனிடத்துல அவனுக்கு ஈக்குவலாக நின்று நீயும் கெட்ட வார்த்தை பேசி தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னீன்னா அது சரியான மாதிரி ஆயிடும். ஆனால் நீ அமைதியாக இருந்தா கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இப்போ பாருங்க, ஒரு காலத்தில் இந்த போத்திபாருக்கு அவனுடைய மனைவிக்கு எல்லாம் இவன் அடிமையாக இருந்தான். இப்போ பார்த்தா அந்த தேசத்தினுடைய பிரசிடென்ட் ஆன உடனே இப்போ இந்த போத்திபாருடைய முதலாளியை இவங்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். இவனை கர்த்தர் உயர்த்தினார், அவனுக்கு ராஜ கிரீடத்தை கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, உனக்காக ஏதோ ஒரு கிரீடத்தை வைத்து கொண்டு கர்த்தர் காத்திருக்கிறார். உனக்காக சில நேரங்களில் சில கோலியாத்துகள் எழும்புவார்கள், சில நேரங்களில் சில போத்திபார்கள் எழும்புவார்கள், போத்திபாருடைய மனைவிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆமான்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஆனாலும் மரண பரியந்தம் நீ உண்மையாயிருந்தீன்னா கர்த்தர் உனக்கு கிரீடத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடப்பேன் என்று யார் யார் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களோ அந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா யோசேப்பை போல உங்களை ராஜ மேன்மைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாடுகள் இன்னும் கொஞ்ச காலம்தான். எனவே இந்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த பாடுகளை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பாடுகள் உங்க மேல சுமத்தப்படும் பொழுது, குற்றங்கள் உங்க பேர்ல சுமத்தப்படும் பொழுது நீங்கள் அகமகிழ்ந்து களி கூறுங்கள், இதற்கு ஏற்ற பலன் பரலோகத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க உண்மையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் உங்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவாரா. உங்களுக்கு சின்ன லெவல்ல நீங்க இருக்கும் பொழுது உண்மையா இருக்கணும். நீங்க சின்ன வியாபாரம் பண்ணினாலும் அதுல உண்மையா இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சின்ன தொழில் பண்ணாலும் சின்ன வேலை செய்தாலும் அதுல உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். ஒரு நாள் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்து தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க.
அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.